ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை வந்துட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு. இந்த சைட் பாருங்கள், காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 75% அளவுக்கு மட்டும் குக்காக இருக்கணும். ரொம்ப வந்துட்டு குக் ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப குழஞ்சா அப்படி ஆயிரும். ஸோ வந்துட்டு பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும் கிடைக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கலர் வேணும் அப்படின்னா இது கூட வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் இன்றைக்கி சேர்க்கல, அதுக்கு பதிலாக வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இடித்து வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் பொடியிலேயும் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர்லேயும் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசால் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம போட்ட மசாலெல்லாம் பாருங்கள் நல்லா காலிஃப்ளவரில் கோட்டாக இருக்குது. இதை வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ½ அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா பொரிச்சோம்னா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஊறட்டும். இப்போது கடாயில் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லாட்டினா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்போ. எவ்வளோதான் காலிஃப்ளவர் பொரிச்சாலுமே நம்ம வீட்டில் வந்து டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். இப்போ ஒரு சைடு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்குது. கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கவுமே சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேட்சை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் கூட நீங்கள் சிக்கன் 65 கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோட் சைட் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் வந்துட்டு மேலாப்பில் தூவி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.